நீங்க எந்த கட்சிக்கு ஆதரவு கொடுக்குறீங்க? நாங்க வந்து திமுக கொடுக்குறோங்க. பிஎம்கேக்கு ஆதரவு கொடுக்குறீங்க? டிஎம்கே தான். நம்மள்ட்ட திமுக ஆட்சி தான் வரணும். ரெட்டலைக்கு தான் ஓட்டு போடுவோம். உதயசூரனுக்கு தானே ஓட்டு. ஏடிஎம்கே. ஏடிஎம்கே. ஏடிமுக தான். ஸ்ரீடிவி நேயர்களுக்கு வணக்கம். தமிழகம் 234 தேர்தல் களத்தின் நாடி துடிப்பு 2026 நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியாக நம்ம பார்த்துட்டு வரோம். அதோடைய தற்போதைய கள நிலவரம் எப்படி இருக்கிறது? ஆளும் அரசுக்கு ஆதரவான அலை வீசுகிறதா? எதிர்கட்சிகள் பலம் பெறுகிறதா? தாவேக விஜய் கட்சிக்கு எந்த அளவுக்கு இளைஞர்கள் மத்தியிலே செல்வாக்கு இருக்கிறது? பெண் வாக்காளர்கள் என்ன நினைக்கிறாங்க? தொடர்ந்து தனியாக களம் காணும் நாம் தமிழர் கட்சிக்கு எந்த வகையில் ஆதரவு இருக்கிறது? ஒவ்வொரு சமூகங்கள் இருக்கிறது. இந்த சமூகங்கள் எந்த கட்சிக்கு ஆதரவாக இருக்கின்றது? அரசின் திட்டங்கள் ஓட்டுகளாக மாறுகின்றனவா? மத்திய அரசுடைய திட்டங்கள் எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் கள ஆய்வு நம்ம செய்திருக்கிறோம். அதன் தரவுகளை தான் உங்கள் முன் வைத்து வருகிறோம். அந்த வகையில் நாம் இன்று எடுத்திருக்கக்கூடிய சட்டமன்ற தொகுதி பாப்பிரெட்டிப்பட்டி, தர்மபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு தொகுதி, மிக முக்கியமான தொகுதி. இங்கே இருக்கக்கூடிய மொத்த வாக்காளர்கள் அப்படின்னு பார்த்தோம்னா 2,54,000 பேர் இருக்காங்க. அதில் ஆண் வாக்காளர்கள் 1,27,000, பெண் வாக்காளர்களும் அதே அளவில் இருக்கிறாங்க. இந்த சட்டமன்ற தொகுதி மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, கடந்த 2021 வாக்கு சதவீதம், அதாவது ரெஜிஸ்டரான வாக்குகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 83.24%. அப்படின்னா இந்த வாக்காளர் பட்டியலில் இருக்கிறவங்களில் 83% மக்கள் வந்து வாக்களிச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கு வாக்களிக்க வேண்டிய அந்த கடமை உணர்ச்சி வந்து அவங்களுக்கு இருக்குது. அவங்க வந்து ஒரு விவசாய குடிகளாக இருக்கலாம், பின்தங்கிய பகுதின்லாம் நம்ம தருமபுரியை சொல்கிறோம். ஆனால் தேர்தல்ங்கிறப்ப வாக்களிப்பதுங்கிறது மிக முக்கியமான கடமை அப்படின்னு உணர்ந்த மக்கள் அங்கே இருக்கிறாங்க அப்படிங்கிறது தான் இது காட்டுகிறது. அதாவது படித்த மக்கள் இருக்கிறத விட இங்கே வந்து விவசாயிகள், சாதாரண மக்கள் இருக்கக்கூடிய இந்த பகுதியில் எந்த அளவுக்கு வாக்கு சதவீதம் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த விஷயத்தை நான் குறிப்பிட்டு சொல்கிறேன். கடந்த 2021 ஏ கோவிந்தசாமி அதிமுக கட்சியை சார்ந்தவர் தான் வெற்றி பெற்றார். கிட்டத்தட்ட 51% வாக்குகளை பெற்று, அதாவது 1,14,000 வாக்குகளை பெற்று அவருக்கு அடுத்து பிரபு ராஜசேகர் அப்படிங்கிற திமுக வேட்பாளர் எடுத்து வெற்றி பெற்றார் அப்படிங்கிறத பார்க்குறோம். 2019 ஒரு இடைத்தேர்தல் நடந்தது. அதிலேயும் ஏ கோவிந்தசாமி அவர்கள் வெற்றி பெற்றார். காரணம் என்னன்னா, பழனியப்பன் அவர் வந்து அமமுகவுக்கு போனார், இப்போ வந்து திமுகவில் இருக்காருங்கிறோம் பார்க்குறோம். 2016, 2011 இரண்டுலேயும் பழனியப்பன் வெற்றி பெற்றார், அமைச்சராகவே இருந்தார் அப்படின்னு பார்க்குறோம். இப்பொழுது களம் எப்படி இருக்கிறது? யாருக்கு சாதகமாக இருக்கிறது? மீண்டும் அதிமுக வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? இல்லை திமுக செயல்படுத்திய திட்டங்களினால் திமுக வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்னு பார்க்குறோம். அதிமுக சார்பாக இப்பொழுதே வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்க. அந்த என்டிஏ கூட்டணியில் அதிமுக தான் இங்கே களம் காணுகிறது. மரகதம் வெற்றிவேல் அப்படிங்கிறவங்க தான் இங்கே களம் காணுகிறார்கள் அப்படிங்கிற செய்தியோடு இங்கே இப்பொழுது கள நிலவரம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிறத நம்மோடு பகிர்ந்து கொள்ள தயாராக இருக்கிறார் ராஜேஷ்குமார். வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். இந்த பாப்பிரெட்டிப்பட்டியில நீங்க எந்தெந்த பகுதியில எல்லாம் கள ஆய்வு செஞ்சீங்க? பாப்பிரெட்டிப்பட்டியில பொம்முடி, கடத்தூர், பாப்பிரெட்டிப்பட்டி, பள்ளிப்பட்டி, வைரந்தம், வெங்கடசமுத்திரம், மலையனூர், சிட்டேரி, தென்கரைக்கோட்டை, அப்புறம் மூக்கனாரெட்டிப்பட்டி பகுதிகளில் நம்ம கள ஆய்வு செஞ்சிருக்கோம். இப்ப நீங்க சொன்ன இந்த பகுதிகளில் எந்தெந்த சமுதாயம் அதிகமாக இருக்கிறாங்க? இந்த பகுதியில பாத்தீங்கன்னா வன்னியர் சமுதாயமும், பட்டியலின மக்கள் சமுதாயம், பழங்குடியினர் மக்கள் சமுதாயமும் இருக்கு. பாப்பிரெட்டிப்பட்டி பேரூராட்சியில கடத்தூர், கும்முடி, பள்ளிப்பட்டி இந்த பகுதிகளில் வந்து பாத்தீங்கன்னா பட்டியலின சமுதாய மக்கள் இருக்காங்க. சிட்டேரி அந்த போன்ற மலை பகுதிகளில் வந்து மலைவாழ் மக்கள் இருக்காங்க. இங்க மற்ற சமுதாயங்கள், முதலியார், இவங்க இந்த கவுண்டர், அவங்க எல்லாம் எங்க இருக்காங்க? செட்டியார் இவங்கெல்லாம் எந்தெந்த பகுதியில கொஞ்சம் டென்சிலி பாப்புலேட்டடா இருக்காங்க? இப்ப பாப்பிரெட்டிப்பட்டி பகுதியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கொங்கு வேளாளர் கவுண்டர் இருக்காங்க, நாடார் இருக்காங்க, செட்டியார் இருக்காங்க, கம்மாள நாயுடு பாத்தீங்கன்னா பரவலா எல்லா பகுதியிலும் காணப்படுறாங்க. இவங்க வந்து பாத்தீங்கன்னா கொங்கு வேளாளர் வந்து விவசாயம் வந்து சார்ந்து அவங்க தொழில் செய்யறதா இருக்காரு. நாடார் வந்து வணிகம் செய்யறாரு.
செட்டியார் வந்து வர்த்தகம், அப்புறம் கம்மாநாயுடு வந்துட்டு பிற தொழில்கள்ல சிறு குறு தொழில்கள்ல செய்யக்கூடிய அளவு பரவலா காணப்படுறாங்க. உங்களுக்கு பாத்தீங்கன்னா அதிகமா வந்து பட்டியலின மக்களும் மலைவாழ் மக்கள் வன்னியர் இவர்கள் வந்து அங்க காணப்படுறாங்க. இப்போ இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு இப்போ நீங்கள் பல்வேறு சமூகங்கள் சொன்னீங்க. இந்த சமூகங்கள்லாம் யாருக்கு ஆதரவாக இருக்கிறாங்க? இப்போ வன்னியர் பெரும்பான்மையாக இருக்கிறாங்க அப்படிங்கிறீங்க, பட்டியல் சமூகமும் இருக்கிறாங்க, அதைத் தொடர்ந்து வேளாள கவுண்டர்கள் இருக்காங்க, செட்டியார் இருக்காங்க, நாயக்கர்கள் இருக்கிறாங்க, இது போல் பல சமூகங்கள் சொல்கிறீங்க. இவங்கெல்லாம் யாருக்கு ஆதரவாக இருக்காங்க? இந்த பகுதியோட ஆதரவு வந்து பாத்தீங்கன்னா தொழில் சார்ந்து இருக்க காரணமா தான் இருக்கு. வந்து இந்த பகுதியில விவசாயம் தான் வந்து முதன்மை தொழிலா இருக்கு. விவசாயம் சார்ந்த கோரிக்கைகள் யார் அதிகமா நிறைவேற்றப்படுவார்களோ, விவசாயம் சார்ந்த மக்களுக்கு வந்து அதிகமான சலுகைகள் கொடுக்கக்கூடியவங்களுக்கு ஆதரவா சொல்லியிருக்காங்க. இந்த பகுதியில வன்னியர் அதிகமா இருக்கிற காரணத்தால வந்து பாத்தீங்கன்னா அதிமுகவுக்கு வந்து இந்த பகுதிகளில் வந்து ஆதரவு வந்து பெருமளவு இருக்கு. கோரிக்கைகளும் இந்த பகுதியில நிறைஞ்சு இருக்கு. இன்னும் அந்த கள ஆய்வுல வந்து பாத்தீங்கன்னாக்கா கோரிக்கைகள் சார்ந்து அவங்களோட ஆதரவு வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு. இப்போ வேளாள வன்னியர்கள் வந்து அதிமுகவுக்கு பெரும்பாலான ஆதரவு கொடுக்குறாங்க அப்படிங்கிறீங்க. வேளாள கவுண்டர்கள் யாருக்கு ஆதரவாக இருக்காங்க? முதலியார்கள் யாருக்கு ஆதரவாக இருக்காங்க? இங்க இருக்கக்கூடிய பட்டியல் சமூகம் எந்த கட்சிக்கு ஆதரவா இருக்கு? இப்ப பட்டியலின மக்கள் வந்து பாத்தீங்கன்னா விசிகே கட்சிக்கு வந்து விடுதலை சிறுத்தை கட்சிக்கு பெரும்பாலும் ஆதரவு கொடுக்குறாங்க. காரணம் வந்து கேட்டீங்கன்னா அவங்ககிட்ட மதசார்பற்ற அதிகம் செலுத்துறாங்க. நாங்க வந்து விடுதலை சிறுத்தை கட்சிக்கு தான் நாங்க ரெகுலரா வந்து நாங்க ஓட்டு போடுவோங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பெரும்பாலும் அங்க இருக்கக்கூடிய பட்டியலின மக்கள் இளைஞர்கள் வந்து விசிகாவுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் நாங்க இந்த தடவை வாக்கு போடலாம். பெண்களோட கருத்து வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு டைம் வந்து நாங்க அடிச்சு பார்க்கணும் அப்படின்னு நாங்க ஆசைப்படுறோங்க அப்படின்ற கருத்தும் சொல்லியிருக்காங்க. மலைவாழ் மக்கள் வந்து பாத்தீங்கன்னா வன்னியர் சமுதாயத்துக்கு வந்து அதிகமா வாக்கு போடுறோம். பிஎம்கே கட்சிக்கு வந்து நாங்க ஆதரவு கொடுக்குறோங்க. எப்பவுமே வந்து அவங்க விவசாயத்துக்கு வந்து அவங்கதான் வந்து முன்னாடி நின்று பண்றாங்க அப்படின்ற மாதிரி கருத்து சொல்றாங்க. அதிமுகவுக்கும் வந்து அவங்க ஆதரவு கொடுக்குறாங்க. டிஎம்கவுக்கும் ஒரு சிலர் வந்து ஆதரவு கொடுக்குற மாதிரி இருக்கு. பெரும்பாலும் பாத்தீங்கன்னா அதிமுக அந்த பகுதியில ஆதரவு அதிகமா இருக்கு. பட்டியலின மக்கள்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா பிசிகே அதிகமா இருக்கு. இங்க 2011 சத்தியமூர்த்தி அப்படிங்கிறவர் பாமக சார்பாக களம் கொண்டிருக்காரு. அவர் 2வது இடத்துல இருந்திருக்காரு. முதல் இடத்துல வந்து பழனியப்பன் அதிமுக கட்சியை சார்ந்தவர் 74,000 வாக்குகள் வாங்கினார் அப்படின்னா, சத்தியமூர்த்தி பாமக சார்பாக 61,000 வாக்குகள் வாங்கியிருக்காரு. ஸோ இந்த வன்னியர்கள் பெரும்பாலும் அதிமுகவிற்கு அதிகமாக ஆதரவில் இருக்காங்களா, இல்லை பாமக அப்படிங்கிறப்ப பாமக பக்கம் நிற்பாங்களா? அந்த பகுதியில வன்னியர்கள் பாத்தீங்கன்னா பிஎம்கே கட்சிக்கு தான் வந்து ஆதரவுகள் அதிகமா இருக்கு. இப்ப கூட்டணி கட்சியாக இருக்க காரணத்தால நாங்க வந்துட்டு ஆதரவு வந்து ஏடிஎம்கே கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கோம். இப்போ இந்த பகுதியை பொறுத்தளவு விஜய்க்கு எந்த அளவுக்கு ஆதரவு இருக்கிறது? புதிதாக வந்திருக்காரு இளைஞர்கள் என்ன நினைக்கிறாங்க? இங்கே பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து விஜய்க்கு எந்த அளவுக்கு ஆதரவாக இருக்காங்க? எந்த சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள் அதிகமாக விஜய் பக்கம் நிற்கிறாங்க? விஜய்க்கு ஆதரவு பெரும்பாலும் வந்து பாத்தீங்கன்னா பட்டியலின மக்களும் பழங்குடியின மக்களும் வந்து பெருமளவு ஆதரவு கொடுக்குறாங்க. அவரோட கொள்கைகள் வந்துட்டு நம்ம வந்துட்டு ஒரு டைம் வந்து நம்ம எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரியான சொல்லியிருக்காங்க. ஆதரவு வந்து விஜய்க்கு ஒரு டைம் கொடுத்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப மீதி இருக்கிற வன்னியர் சமுதாயமா இருக்கட்டும், பிற சமூகமா இருக்கட்டும், அவங்க எல்லாம் ஏடிஎம்கே டிஎம்கே அந்த மாதிரியான ஆதரவு சார்ந்துதான் இருக்கு. இப்ப விஜய்க்கு பெரும்பாலும் ஆதரவு வந்து பாத்தீங்கன்னா பட்டியலின மக்களும் பழங்குடியின மக்களும் பெரும்பாலும் ஆதரவு கொடுக்குறாங்க. பெண்கள் அதுலயும் முக்கிய காரணமா இருக்காங்க. பகுதிகளில் 30ல இருந்து ஒரு 40 வயதுக்குரிய பெண்கள் வந்து விஜய்க்கு பெரும்பாலும் ஆதரவு. இப்ப இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தவரை இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவர்களுடைய வாக்கு சதவீதங்கிறது எவ்வளவு இருக்கும்? இஸ்லாமியர் கிறிஸ்தவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பரவலாவே வந்து ஒரு 10ல இருந்து ஒரு 20,000க்கு உள்ளதா இருக்கும். பரவலா காணப்படுறாங்க இந்த பகுதியில. அவங்களோட ஆதரவு வந்து டிஎம்கேக்கு வந்து பெருமளவு ஆதரவு கொடுக்குறாங்க இந்த பகுதியில். கிறிஸ்தவர்கள் திமுகவிற்கா இல்ல விஜய்க்கு ஆதரவாக இருக்காங்க? கிறிஸ்தவர்கள் வந்து திமுகவுக்கு தான் பெருமளவு ஆதரவு கொடுக்குறாங்க. ஒரு சிலர் வந்து டிவிகேக்கு ஆதரவு கொடுக்குறாங்க. திமுகவுடைய திட்டங்கள், பெண்கள் சார்ந்த பல திட்டங்கள், குறிப்பாக மகளிர் உரிமை தொகையா இருக்கட்டும், விடியல் பேருந்து பயணமாக இருக்கட்டும், அப்புறம் காலேஜ் படிக்கக்கூடிய பெண் குழந்தைங்களுக்கு 1000 ரூபா கொடுக்கறது, அப்புறம் நான் முதல்வன், இந்த திட்டங்களை எல்லாம் எப்படி பாக்குறாங்க? திட்டங்களால பயன் பெற்ற வகையில தான் மக்கள் வந்து கருத்து சொல்றாங்க. இந்த திட்டங்கள் வந்து பயனுள்ள வகையில இருக்கு அப்படின்றாங்க. அவங்களுக்கு வந்து இந்த திட்டங்கள் தாண்டி அவங்களுக்கு வந்து கோரிக்கைகள் தான் வந்து அதிகமா இருக்க காணப்படுது. அந்த கோரிக்கைகள் காரணமாவே புதியதா வந்து நாங்க வந்து ஒரு தலைவருக்கு வந்து வாக்களிக்கலாம் அப்படின்னு இருக்கோம்.
பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்க கோரிக்கை சார்ந்து பாத்தீங்கன்னா விஜய்க்கு வந்து இந்த தடவை நாங்க ஆதரவு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் சொல்றாங்க. சரி, இப்போ இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு அதிமுக தொடர்ச்சியாக இருக்குது. அதிமுக கட்சி அந்த சட்டமன்ற உறுப்பினரை எப்படி பார்க்குறாங்க? இப்போ புதிதாக ட்ரை பண்ணோம் அப்படின்னா விஜய்க்கு அவங்க வந்து போருவதற்கான விஜய் குறித்த ஆர்வம் அந்த பகுதியில் இருப்பதற்கு காரணம் என்ன? இப்போ விஜய் வந்து புதுசா கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவரோட நலத்திட்டங்கள்லாம் கொஞ்சம் சொல்லியிருக்காரு. அது வந்து மக்கள் மத்தியில கொஞ்சம் பெருமளவு போயிருக்கு. என்ன இருந்தாலும் அவரோட விஜயோட கட்சி தாக்கம் வந்து பாத்தீங்கன்னா வாக்கு வங்கி பிரிக்கிற வகையில தான் இருக்கும் தவிர வெற்றி சார்ந்து இருக்கிறதுக்கான வாய்ப்பு அந்த பகுதியில கம்மி தான். வெற்றி சார்ந்து வரக்கூடிய கட்சிகள் வந்து பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே, டிஎம்கே வந்து அந்த சம அளவுல போட்டி நிலவுது. இப்ப ஏடிஎம்கே வந்து பாத்தீங்கன்னா வன்னியர் சமுதாயம் அதிகமா இருக்கிறதுனால பிஎம்கே கூட்டணி இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா வெற்றி வாய்ப்பு சார்ந்து எந்த கட்சிக்கு வரும்னா ஏடிஎம்கேக்கு அந்த மாதிரி வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. தாவேக்கா பிரிக்கக்கூடிய வாக்குகள் எந்த கட்சியிலிருந்து அதிகமாக போறதுக்கு வாய்ப்பு இருக்குது? திமுகவோட கட்சி வாக்குகள் தான் வந்து பிரியப்படுது. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா விசிகேக்கு ஆதரவு கொடுக்கறவங்க எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா பட்டியலின மக்களும் பழங்குடியின மக்களும் இருக்காங்க. பாப்பிரெட்டிப்பட்டி பொறுத்த வரைக்கும் 43% வந்து பாத்தீங்கன்னா பட்டியலின மக்களும் பழங்குடி மக்களும் சேர்ந்து 43% இருக்காங்க. அவங்களோட ஓட்டு வங்கி முழுவதுமா பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு விஜய்க்கு சார்ந்து போனா கூட அவங்களோட ஓட்டு வங்கி தான் வந்து பிரியப்படுது. அதிமுகக்கு இருக்கக்கூடிய ஓட்டு வங்கி வந்து பாத்தீங்கன்னா நிரந்தரமா அப்படியே இருக்கு. எந்த ஒரு சிதைவும் இல்லாம அப்படியே பாதுகாப்பு. ஸோ விஜயுடைய தாக்கம் வந்து திமுகவுக்கு தான் அதிகமாக இருக்கும். அதிமுகவுடைய வாக்குகள் பிரிவதற்கு வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறீங்க. நாம் தமிழர் கட்சிக்கு எந்த அளவுக்கு இங்கே வாய்ப்பு இருக்குது? நாம் தமிழர் கட்சிக்கு பரவலா ஆதரவுகள் வந்து சொல்றாங்க. அது இளைஞர்களா இருக்காங்க. படிக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து நாம் தமிழர் கட்சி சொல்றாங்க. மற்றபடி பெரிதளவு யாரும் ஆதரவு பரவலா ஓரளவு பரவலா இருக்கு நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் கட்சியிலிருந்து விஜய்க்கு வந்து ஷிஃப்ட் ஆகிறது மாதிரி இருக்குதா? வாக்கு சதவீதம் மாறுவதற்கு வாய்ப்பு இருக்கா? ஏதாவது சென்ற முறை வந்து 3.43% வாங்கியிருக்காங்க. ரமேஷ் அப்படிங்கிறவர் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக போட்டியிட்டு 7573 வாக்குகளை பெற்றார். இந்த முறை நாம் தமிழர் கட்சி வந்து வாக்கு சதவீதத்தை அதிகப்படுத்துமா, இல்லை இங்கே இருக்கிறவங்களே கூட விஜய்க்கு போகிறதுக்கான வாய்ப்பாக இருக்குதா? நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வாக்கு வங்கியை குறையறதுக்கு வாய்ப்பு இல்லை, அதிகமாகறதுக்கும் கூட பார்த்தீங்கன்னா வாய்ப்பு குறைவாக தான் இருக்கு. இருக்கக்கூடிய வாக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்மனண்டா அதே மாதிரி இருக்கும் சூழ்நிலை தான் இருக்கு. விஜய்க்கு வந்து அதிகப்படியான வாக்கு வந்து பாத்தீங்கன்னா திமுகல இருந்து பிரிஞ்சிருக்கு. ஏடிஎம்கேக்கு பிஎம்கேக்கு இருக்கக்கூடிய வாக்கு வங்கி அதிகமா ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த பகுதியில. இப்ப அதிகமா ஆகக்கூடிய கட்சி வந்து பாத்தீங்கன்னா ஏடிஎம்கேவும் பிஎம்கேவும் பாத்தீங்கன்னா அதிகப்படியா வளர்ந்து கொண்டு அந்த பகுதியில வருது. பல பல மக்கள் செல்வாக்கு வந்து அதிகப்படியா மாறி இருக்கு அப்படின்ற கருத்து அங்க நிலவுது. தொடர்ச்சியா அங்க வந்து பாத்தீங்கன்னா ஆட்சி நடைமுறையில இருந்திருக்கு, மக்களுக்கு பல செஞ்சிருக்காங்க. இதனால வந்துட்டு நாங்க கட்சி வந்து அதை விட கொஞ்சம் வாக்கு வங்கி வந்து அதிகப்படியா மாறி இருக்கு அப்படின்ற கருத்து அங்க நிலவுது மக்களோட கலாய்வுல. இப்போ இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு அரசுடைய திட்டங்கள், மாநில அரசுடைய திட்டங்கள் எந்த அளவுக்கு போய் சேர்ந்திருக்குது, மத்திய அரசுடைய திட்டங்கள், மோடி அரசுடைய திட்டங்கள் எந்த அளவுக்கு போய் சேர்ந்திருக்கு? அந்த பகுதியில வந்து பாத்தீங்கன்னா சாலை வசதி, மின்சார வசதி, குடிநீர் வசதி பாத்தீங்கன்னா நல்லபடியா செஞ்சிருக்காங்க. கோரிக்கைகள் வந்து நிறைய அந்த பகுதியில வந்து காணப்படுது, இன்னுமே வந்து காணப்படுது. நலத்திட்டங்களும் செஞ்சிருக்காங்க. மாநில அரசும் மத்திய அரசும் சேர்ந்து பல நலத்திட்டங்கள்லாம் அங்க வந்து நடைமுறைப்படுத்தப்பட்டு இருக்கு அப்படின்ற கருத்து அங்க. இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு தேர்தல் வாக்குறுதிகளாக ஏற்கனவே திமுக என்ன சொல்லி இருந்தது, அது இதெல்லாம் நிறைவேற்றவில்லை. ஏன்னா வெற்றி பெற்றது அதிமுகவாக கூட இருந்தால் கூட திமுக ஆட்சியில் இருக்குது, அவங்க சில வாக்குறுதிகள்லாம் கொடுத்துருப்பாங்க, அது எதெல்லாம் நிறைவேற்றப்படவில்லை. நீண்ட கால கோரிக்கைகள்லாம் அந்த மக்கள்கிட்ட என்ன இருக்கு? நீண்ட காலம் வந்து கோரிக்கைகள்னு பாத்தீங்கன்னா சித்தேரி மலைப்பகுதியில வந்து சாலை வசதிகள் வந்து விரிவாக்கப்படுத்தணும் அப்படின்னு ஒரு கோரிக்கைகள் இருக்கு. இன்னொரு மண் ரோடு தான் இருக்குது இது வரைக்குமே. கிராமத்து சித்தியாரி வரைக்கும் தார் ரோடு இருக்குது. பக்கத்து வில்லேஜுங்க அனைத்துக்குமே தார் ரோடு கிடையாது. எல்லாம் ரொம்ப கஷ்டத்துல தான் இருக்கிறாங்க. ரொம்ப வில்லேஜுங்கெல்லாம் நடந்து வந்து போயிருக்காங்க. அதனால எங்க மக்களுக்கு வந்து சித்தியாரி மலை இருக்குது. இது அரசியல்வாதிகளுக்கு சிஎம் இங்க வந்து எங்குமே தெரியாது சித்தியாரி மலை இருக்குதுன்ட்டு. இப்போ உங்க பகுதிக்கு வந்து சாலை வசதி தேவைப்படுது. சாலை வசதி கண்டிப்பா தேவைப்படுது. அதுக்கப்புறம் விவசாயிகள் வந்து பயிர்களை வந்து சேதப்படுத்துது விலங்குகள், அதை வந்து பாதுகாக்கிறதுக்கு
கம்பி வேலிகள் வந்து செஞ்சு கொடுக்கணும் அப்படின்ட்டு கோரிக்கை வச்சிருக்காங்க. அரசு ஆஸ்பத்திரி வந்து பாத்தீங்கன்னா 24 மணி நேரம் சேவைகள் செய்யணும் அப்படின்ற கோரிக்கை வச்சிருக்காங்க. அப்புறம் அந்த பகுதியில வந்து மைதானம், விளையாட்டு மைதானம் வந்து ரெடி பண்ணி தரணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வைக்கிறாங்க. தொழிற்சாலைகள் சார்ந்து எங்களுக்கு வந்துட்டு வேலை வாய்ப்பு கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு தொழிற்சாலைகள் வேணும் அப்படின்ற கோரிக்கை வச்சிருக்காங்க. இந்த மாதிரி கோரிக்கைகள்லாம் அந்த பகுதியில காணப்படுது. பாப்பிரெட்டி பட்டியலின மக்கள் மத்தியில வந்து பாத்தீங்கன்னா இலவச வீடு திட்டம், கழிப்பிட திட்டம், வேலை வாய்ப்பு, குடிநீர் வசதி மேம்பாடு, அது எல்லாமே வந்து கோரிக்கைகள் ஒன்னும் அதிகப்படியா வேணும். எங்களுக்கு வந்துட்டு ஒன்னும் விரிவாக்கம் பண்ணி நல்லா சிறப்பா செஞ்சு கொடுக்கணும் அப்படின்ற கோரிக்கைகள் இருக்கு. நகர்ப்புற பகுதிகளில் வந்து கோரிக்கைகள் பாத்தீங்கன்னாக்கா சுகாதாரத்துறை வந்து செயல்படுறது ரொம்ப கம்மியா இருக்கு. இப்போ குப்பை அசுத்தமா இருக்கு, குப்பைகள் எல்லாம் வந்து எடுக்கிறாங்க இல்லைங்களா, அந்த சுகாதாரத்துறை வந்து மேம்படுத்தணும். குடிநீர் வசதி வந்து ஃபில்டர் வாட்டர் வேணும், சுத்திகரிக்கப்பட்ட குடிநீர் தேவைப்படுது அப்படின்ற மாதிரி கோரிக்கைகள்லாம் வச்சிருக்காங்க. இப்ப இந்த சட்டமன்ற தொகுதியை பொறுத்தளவு அதிமுக வலுவாக இருக்கிறது, கூடவே பாமக கூட்டணியில் இருக்கிறதுனால வன்னியர்களுடைய பெரும்பான்மையான வாக்குகள் அதிமுகவுக்கு தான் கிடைக்கிறது போல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கடந்த 2 முறையாக கோவிந்தசாமி அப்படிங்கிறவர் தான் இந்த தொகுதியில வெற்றி பெற்றிருக்காரு. இப்ப இந்த 2026ல அதிமுக மரகதம் வெற்றிவேல் அப்படிங்கிற கேண்டிடேட்டை அறிவிச்சிருக்காங்க. அவங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த தொகுதி சாதகமாக இருக்கிறது, இல்லை இந்த மக்கள் வந்து சின்னத்திற்கு தான் வாக்களிக்கிறாங்களா? ஆள் யார் வேணாலும் எங்களுக்கு கவலை இல்லைங்க, மாம்பழம் நினைச்சுன்னா மாம்பழம், இரட்டை இலை நினைச்சுன்னா இரட்டை இலை அப்படிங்கிற நோக்கத்தோடு வாக்களிக்கிறாங்களா? இந்த பகுதியில் இப்போ வந்து பாத்தீங்கன்னா கலைவுல புதுசா வந்து ஜாயின் பண்ணது மரகதம் வெற்றிவேல் அப்படின்றவங்க இருக்காங்க இல்லைங்களா, அவங்க வந்து தருமபுரி மாவட்டம் முழுவதுமே பிரபலமான ஒரு வேட்பாளர் தான் அவங்க இருந்தது. அவங்க கணவர் வந்து பாத்தீங்கன்னா SR வெற்றிவேல் அப்படின்றவர் வந்து தருமபுரி மாவட்டம் முழுக்க செல்வாக்கு மிக்க, மக்கள் செல்வாக்கு அதிகமா இருக்கக்கூடிய நபர் தான். அதனால வந்து பாத்தீங்கன்னா PMKவை தாண்டி மரகதம் வெற்றிவேல் அப்படின்றவங்களுக்கு ஆதரவு வந்து பாத்தீங்கன்னா முழுமையாவே அந்த பகுதியில கிடைக்கிறதுக்கு பெரும் வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய இந்த முதற்கட்ட கள ஆய்வுல வெற்றி சதவீதம் அப்படின்னா அதிமுக திமுக 2 கட்சியும் பார்க்கும் பொழுது எந்த அளவுக்கு சொல்லுவீங்க? யாருக்கு சாதகம்? சாதகம்னா உங்களுக்கு எவ்வளவு சதவீத வாக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு? இப்ப மத்திய அரசோட நலத்திட்டங்கள் சார்ந்து பாத்தீங்கன்னா பிரச்சாரம் ஒன்றும் ஆரம்பிக்கப்படல. நம்ம இப்ப என்னென்ன நலத்திட்டங்கள் செய்வாங்க அப்படின்ற பிரச்சாரம் எதுவும் நடக்கப்படல. மக்கள் முடிவு எடுக்கக்கூடிய மக்களும் சதவீதத்துல இருக்காங்க, நிலுவையில இருக்காங்க. அப்படி பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா மரகதம் வெற்றிவேல் அப்படின்றவங்களுக்கு வந்து தருமபுரி மாவட்டம் முழுக்கவும் மக்கள் செல்வாக்கு இருக்கிற காரணத்தாலையும், PMK வன்னியர் சமுதாயம் அதிகமா இருக்கிற காரணத்தாலையும் வந்து பாத்தீங்கன்னா பெருமளவு அதிமுக கூட்டணிக்கு வந்து வெற்றி வாய்ப்பு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. திமுக கூட்டணி கொஞ்சம் பின்தங்கியே காணப்படுது. ஏன்னா மைனஸ்ல போகுது, அவங்களோட ஓட்டு விகிதம் வந்து பாத்தீங்கன்னா கழித்தல்ல தான் போகுது. விசிகாவோட கட்சிகள் வந்து பெருமளவு விஜய் கட்சிக்கு சார்ந்து போகுது. திமுகல இருக்கக்கூடிய வேட்பாளருக்கு வாக்கு செலுத்தக்கூடிய வாக்காளர்களும் வந்து சீமான் கட்சிக்கும் பிளஸ் விஜய் கட்சிக்கும் அங்கிருந்து பிரிஞ்சு போகுது. அதிமுகவுக்கு இருக்கிறது பலம் ஒன்றும் அதிகப்படியா ஏறிக்கொண்டு போறதா தான் இந்த பாப்பிரெட்டிப்பட்டி தொகுதியில நம்மளுக்கு அது காணப்படுது. பெரும்பாலும் பாப்பிரெட்டிப்பட்டி தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ADMK வந்து வெற்றி பெறறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸ்ரீடியுடைய முதற்கட்ட கலாய்வு பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியில இப்பொழுதுதான் அதிமுகவருடைய வேட்பாளர்களையும் அறிவிச்சிருக்காங்க. மரகதம் வெற்றிவேல் அப்படிங்கிறவங்கள அறிவிச்சிருக்காங்க. ஏற்கனவே இங்கே அதிமுக சார்பாக போட்டியிட்ட பழனியப்பன் ஒரு மினிஸ்டராக கூட இருந்தார், அமமுகவுக்கு போனார், திரும்ப இப்போ திமுகவில் அவர் ஐக்கியமாக இருக்கிறார். இப்போ அவர் திமுக சார்பாக நிற்க போகிறாரா இல்லை கூட்டணி கட்சிகளுக்கு அது கொடுக்க போகிறாங்களா என்ன அப்படிங்கிறது தெரியல. ஆனால் கள ஆய்வில் நமக்கு கிடைத்தது இங்கே வந்து வன்னியர் சமுதாயம் அதிகமாக இருக்காங்க, அதே அளவிற்கு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்களும் இருக்கிறாங்க. ஆனால் அந்த பட்டியல் சமூகத்தினருடைய வாக்கு அதில் வந்து ஒரு பெரும்பான்மையான சதவீதம் விஜய் கட்சிக்கு போவதற்கும் நாம் தமிழர் கட்சிக்கு போகிறதுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. மாறாக அதிமுகவிற்கு இத்தனை ஆண்டு காலமாக கிடைத்த அந்த வாக்கு வங்கியை அப்படியே தக்க வைத்து கொண்டிருக்கிறார்கள். காரணம் அதில் பெரும்பாலும் வன்னியர் சமுதாயத்தை வாக்கு இருக்குது. அவங்க கன்சாலிடேட்டை அதிமுக பக்கமும் பாமக பக்கமும் தான் இருக்க போகிறாங்க. பாமக இப்பொழுது கூட்டணியிலேயும் இருக்கிறதுனால வாய்ப்பு மரகதம் வெற்றிவேலுக்கு தான் இருக்குது. இன்னொன்று அந்த நோன் ஃபேஸ்
மரகதம் வெற்றிவேல் அவர்களுக்கு தருமபுரி மாவட்டம் முழுக்கவே அவங்களுக்கு ஒரு நல்ல தெரிந்த முகம். இன்னும் சொல்லப்போனால் அவருடைய கணவர் திரு வெற்றிவேல் அவர்களுக்கும் இங்கே நல்ல பரிச்சயமான முகம். அதனால் நல்ல ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்டை தான் அதிமுக நிறுத்தி இருக்கிறது. வெற்றி வாய்ப்பும் மரகதம் வெற்றிவேலுக்கு இருக்கிறது அப்படிங்கிறது நம்முடைய முதற்கட்ட கள ஆய்விலே தெரிந்திருக்கிறது. அடுத்த கட்டங்களாக நடக்கக்கூடிய ஆய்வில் பிரச்சார யுக்தி எப்படி இருக்குது, திமுக என்ன செய்ய போகிறது, பணம் கொடுக்குறாங்களா, கிஃப்ட் கொடுக்குறாங்களா, என்ன நடக்க போகுதுங்களாம் அடுத்தடுத்து நம்ம பார்க்கலாம். முதற்கட்ட கள ஆய்வில் அதிமுகவிற்கு ஒரு சாதகமாக இருக்கக்கூடிய தொகுதியாக பாப்பிரெட்டிப்பட்டி இருக்கிறது. மீண்டும் வேறொரு சட்டமன்ற தொகுதியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.